அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமக. ஓம் ஸ்ரீ குரு ராகவேந்திரரே துணை. என் குருநாதராகிய அஷ்டபாலா ஐயாவிற்கும் தலைவி கிருஷ்ணவேணி அம்மாவிற்கும் என்னுடைய வணக்கங்கள். நான் வேலூர்லேருந்து ஜோதிடர் குபேர கஜோலி சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஜோதிட சாஸ்திரத்தில் நம்ம அதிகமான பயன்பாட்டில் உள்ள சில யோகங்கள் பற்றி பேசலான் இருக்காங்க. இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சமகா புருஷ யோகம்னு சொல்லக்கூடிய அந்த 5 கிரகங்களுக்கு மட்டுமே உண்டு. இது பார்த்திங்கன்னா சூரியன், சந்திரன், ராகு, கேது தவிர்த்து மற்ற 5 கிரகங்கள் குரு, சனி, புதன், சுக்கிரன், செவ்வாய்க்கு மட்டும் பஞ்சமகா புருஷ யோகம்னு சொல்லப்பட்டுள்ளது. இந்த கிரகங்கள் 1, 4, 7, 10ன்னு சொல்லக்கூடிய கேந்திரங்களில் இருந்து அதுவும் அவங்களுடைய ஆட்சி உச்ச வீடுகளாக இருந்தால் மட்டும் இந்த யோகங்கள் உண்டுங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா குருவுக்கு இந்த கேந்திரத்தில் இருந்து ஆட்சி உச்சமாக இருந்து அம்ச யோகம் என்ற பேர்லேயும், அதே மாதிரி புதனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பத்ர யோகமாகவும், சனிக்கு இந்த அமைப்பில் இருக்கும்போது சசமகா யோகம்னும், சுக்கிரனுக்கு இந்த அமைப்பில் இருக்கும்போது மாலவியா யோகம்னும், செவ்வாய் கேந்திரத்தில் இந்த மாதிரி ஆட்சி உச்சம் பெறும்போது ரூசக யோகமாகவும் செயல்படுவாங்க அவங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா தர்ம கர்மாதிபதினு சொல்லக்கூடிய தர்மம்னு சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டாதிபதியும் கர்மம்னு சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டாதிபதியும் 2 பேருமே சேர்ந்து ஆட்சியாகவோ உச்சமாகவோ இதில் யாருன்னா ஒருத்தர் இருக்கணுங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இது தர்ம கர்மாதிபதி யோகம் என்ற பேரில் செயல்படுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மங்களகாரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய்க்கு 1, 4, 7, 10 அதாவது பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் கூடவே சேர்ந்து இருக்கணும். இல்லைனா 4, 7, 10 அவங்களுக்கு கேந்திரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 3 கிரகம் மட்டும்தாங்க. செவ்வாய் கூட சந்திரன் சேர்ந்து இருந்தாலோ இல்லை 4, 7, 10 இருந்தாலோ சந்திர மங்கள யோகம் அப்படின்னும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா குரு சேர்ந்துருந்தா குரு மங்கள யோகம்னும், சுக்கிரன் சேர்ந்துருந்தாக்கா பிருகு மங்கள யோகம் அப்படின்ற யோகம் செயல்பாட்டில் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீட்டில் எந்த வீடாக இருந்தாலும் சரிங்க, ஒரு வீட்டில் தொடங்கி வரிசையாக இடைவிடாமல் லக்னம் உட்பட அந்த 9 கிரகங்கள் லக்னத்தோடு சரி 10 வீடு கூட தொடர்ச்சியாக மாலை போல் அப்படியே இருந்தாக்கா அது கிரக மாளிகா யோகம் அப்படின்னு ஒரு யோகம், அதுக்கு பேருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ராகுன்ற கிரகம் பார்த்தீங்கன்னா மேடம், சுறா, நண்டு, கன்னின்னு சொல்லுவோம் இல்லை, அந்த மாதிரி மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 வீடுகளில் இருந்து அதற்கு கேந்திரங்களில் 7ல் எப்படியும் கேது வந்துடுவார். அப்போ பார்த்தீங்கன்னா 4லையும் 10லையும் கிரகம் இருக்கணும். அப்படி பார்க்கும்போது 1, 4, 7, 10 ராகுக்கு கேந்திரத்தில் எந்த கிரகம் இருந்தாலுமே சரிங்க. அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா சீமான் ராஜ யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இதுக்கு வருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கு 6ல் ராகு இருக்கணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 1, 4, 7, 10 குரு இருக்கணும். லக்னத்துக்கு 6ல் ராகு இருந்து லக்னத்திற்கு கேந்திரத்தில் குரு அமையும் போது பார்த்தீங்கன்னாக்கா இது யோகத்துக்கு பேர் அஷ்டலட்சுமி யோகம்னு பேருங்க. இது ஒரு யோகம் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா சந்திரனுக்கு 2 புறமும் கிரகங்கள் இருக்கணும். சூரியனை தவிர்த்து மற்ற எந்த கிரகம் இருந்தாலும் சரி 12ல் ஒரு கிரகமும் சந்திரனுக்கு 2ல் ஒரு கிரகம் இருக்கணும். அப்படி இருக்குன்னா அனபாயோகம் சுனபாயோகம்னு செயல்படும். அந்த 2 கிரகம் இருக்கும்போது இந்த 2 யோகத்தோட சேர்த்து துருதுரா யோகம்னு சொல்லிட்டு 3ஆவதாக ஒரு யோகமும் சேர்த்து செயல்படுங்க. சந்திரனுக்கு முன்னும் பின்னும் சூரியனை தவிர்த்து மற்ற எந்த கிரகமே இருந்தாலுமே 2 பக்கமும் இருக்கும்போது இந்த 3 யோகங்கள் செயல்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு இருந்துச்சுனாக்கா கஜகேசரி யோகம். சந்திரனுக்கு சந்திரனோட சேர்ந்து இருக்கலாம், இல்லை 1, 4, 7, 10 இருக்கும்போது கஜகேசரி யோகம் செயல்பாட்டுக்கு வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா குருவும் சந்திரனும் கூடி இருந்தாக்கா குரு சந்திர யோகம். சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கும்போது புத ஆதித்ய யோகம். சூரியன் ப்ளஸ் குரு சேர்ந்துருந்தாக்கா சிவராஜ யோகம். சுக்கிரன் ப்ளஸ் புதன் சேர்ந்துருக்க மதன கோபால யோகம். சூரியன் ப்ளஸ் சந்திரன் சேர்ந்திருந்த அமாவாசை யோகம். சூரியனும் சந்திரனும் 7 இருந்து பௌர்ணமி யோகம் செயல்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குருவுக்கு கூட கேது சேர்ந்துருந்தாருனாக்கா கேல யோகம்னு சொல்லக்கூடிய கோட்டீஸ்வர யோகம். குரு ப்ளஸ் கேது கேல யோகம். குரு ப்ளஸ் ராகு குரு சண்டால யோகம். அதே மாதிரி சுக்கிரன் ப்ளஸ் ராகு மகாலட்சுமி யோகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் நின்ற வீட்டுக்கு 6, 7, 8ல் குரு, புதன், சுக்கிரன் இவங்க சேர்ந்துருந்தாலும் சரி தனித்தனியாக அந்த 6, 7, 8ல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா சந்திராதி யோகம் செயல்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 12ல் 12ஆம் அதிபதி ஆட்சியாக இருந்தாக்கா விமலா யோகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு 8ல் 8ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருந்தால் சரள யோகம். லக்னத்திற்கோ அல்லது சந்திரனுக்கோ 10ல் ஒரு சுபகிரகம் இருந்தாக்கா அந்த யோகத்துக்கு பேர் அமலா யோகம். அப்படி பார்த்தீங்கன்னா லக்னம் அல்லது சந்திரனுக்கு 11ல் சூரியன் இருந்தாக்கா ஏகாதேசி யோகம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிரகம் நீச்சமாகி அவர் நின்ற வீட்டு அதிபதி உச்சம் பெற்றிருந்தானாக்கா அந்த கிரகம் பங்கம் பட்டு நீச்சபங்க ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நீச்சபங்க ராஜயோகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6, 8, 12ஆம் அதிபதிகள் தங்களுக்குள்ள பரிவர்த்தனையாக இருந்தாலோ வீடு மாறுதி அமர்ந்து 6, 8, 12ல் இருக்கும்போது அது பார்த்திங்கன்னா விபரீத ராஜயோகம் செயல்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரியன் என்ற வீட்டுக்கு 12ல் சுக்கிரன் இருந்தாக்கா வாசி யோகம். அதே மாதிரி லக்னாதிபதியும் 12ஆம் அதிபதியும் ஒருவருக்கு ஒரு கேந்திரமாக இருந்தாங்கனாக்கா பர்வத யோகம். அதே போல் இப்போ லக்னாதிபதி நின்ற வீட்டுக்குரியவரும் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று இருந்தாருனாக்கா ராஜயோகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா லக்னம் அல்லது சந்திரனுக்கு குரு ப்ளஸ் புதன் கூடி இருந்தாக்கா கலாநிதி யோகம்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி பார்த்தால் மாத்ரு மூலதன யோகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு 5, 6ஆம் அதிபதிகள் ஒருவருக்கொருவர் கேந்திரம் பெற்று லக்னாதிபதி ஆட்சி உற்றம் பெற்று லக்னாதிபதி பலம் பெற்ற அமைப்பில் இருந்தாக்கா சங்க யோகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராசியில் வந்து ஒரு கிரகம் வந்து உச்சமாகி அவர் நின்ற வீட்டு அதிபதி அம்சத்தில் போய் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த வீட்டோட அதிபதி ராசியில் வந்து ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தாக்கா மிருதங்க யோகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராகு கேது வந்து கேந்திரங்களில் இருந்து 1, 4, 7, 10 இருந்து கேந்திர ராகு கேது வந்து 1, 4, 7, 10 இருந்து அந்த லக்னத்தோடைய 1, 5, 9ன்னு சொல்லக்கூடிய திரிகோண அதிபதிகள் வந்து அந்த ராகு கேதுவை பார்த்துட்டாக்கா அவங்க அதுக்கு அந்த யோகத்துக்கு பேர் வந்து கிரிதா ராஜ யோகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சூரியனுக்கு 3ல் வந்து சந்திரன் இருந்தாக்கா வரிஷ்ட யோகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லக்னம் அல்லது ராசிக்கு உபஜய ஸ்தானத்தில் சுக்கிரன், குரு, புதன் இவங்க இருந்தாங்கனாக்கா வசுமதி யோகம்னு சொல்லக்கூடிய வசுமதி யோகம் செயல்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தோஷம்லாம் எடுத்துகிட்டு பார்த்திங்கனாக்கா இப்போ வந்து லக்னத்துக்கு வந்து 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். அதே மாதிரி லக்னத்துக்கு 1, 7, 2, 8 ராகு கேது இருக்கும்போது சர்பதோஷம். ராகு கேதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அனைத்து கிரகம் அடைப்பட்டால் கால சர்பதோஷம். அதே மாதிரி சந்திரன் ப்ளஸ் சனி சேர்ந்தாங்கனாக்கா புனர்ப்பு தோஷம். குரு ப்ளஸ் சனி என்பது வந்து பிரம்மதி தோஷம். அதே மாதிரி பார்த்து சந்திரன் என்ற வீட்டுக்கு 6, 8, 12 குரு இருந்தாக்கா சகட தோஷம். அதே மாதிரி சூரியன் சந்திரன் கூடியிருந்தோ அல்லது நேர் எதிர் 1, 7 இருந்தாங்கனாக்கா இவருடன் ராகு கேது சேர்ந்து இருந்தாங்கனாக்கா அதுக்கு பேர் வந்து கிரகண தோஷம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 2 + 12ஆம் அதிபதி 2 பேர் கூடியிருந்தாக்கா தரித்திர யோகம். லக்னத்திற்கு வந்து 10ல் வந்து பல கிரகங்கள் வந்து கூடியிருந்தால் 4 கிரகம் கூடியிருந்தாக்கா அது சன்னியாசி யோகம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யோகங்கள்லேயே பார்த்தீங்கன்னாக்கா நூற்றுக்கணக்கான யோகங்கள் வந்து இருக்குதுங்க. ஒவ்வொரு யோகத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டு. இந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா எல்லாருடைய என்னதான் வந்து ஜாதகம் வந்து சிலருக்கு வந்து கெட்டு இருந்தால் கூட அட்லீஸ்ட் வந்து சில யோகங்களாவது எல்லார் ஜாதகத்துலேயும் கண்டிப்பாக உண்டுங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நிறைய யோகங்களே செயல்பாட்டில் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தால் கூட இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு வரணுன்னாக்கா அந்த தசாவோ புத்தியோ வந்து நம்மளோட வாழ்நாளில் நடந்தால் தான் வந்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகங்கள் வருங்க. இந்த யோகங்களை அனுபவிக்கக்கூடிய யோகம் நடக்கணுன்னாக்கா அந்த தசாபுதி செயல்பாட்டுக்கு வரணும். அவங்கவுங்க இருக்கக்கூடிய நிலைமைக்கு தகுந்த மாதிரி இந்த யோகங்கள் வந்து செயல்பாட்டில் வருங்க. இந்த மாதிரி யோகங்கள்லாம் வருதுனாக்கா எப்படி வரும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பதவி பட்டம் தேடி வர்றது, உயர் பதவிகள் வர்றது, அரசாங்க பதவி வர்றது, கௌரவம், பேர், புகழ், அந்தஸ்து, மண், மனை, பூமி யோகங்கள், பணவரவு அதிகமாகிறது, வண்டி வாகனம், வீடு, சொத்தெல்லாம் சேர்க்கறது, வெளிநாட்டு யோகம், தீர்த்த யாத்திரை போகிறது, முதல் மரியாதை கிடைக்கிறது, முன்னுரிமை கிடைக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உயர்ந்த அந்தஸ்துள்ள தொழில்கள்லாம் நம்ம செய்கிறது, மதிப்பு மரியாதைலாம் கூட்டுறதுன்னு சொல்லிட்டு இந்த யோகங்கள்லாம் வந்து நடைமுறையில் வரும்போது இந்த மாதிரி வந்து அந்தந்த யோகத்துக்கு தகுந்த அளவில் வந்து பலன்கள் நடைபெறும். அவங்கவுங்க நிலைமைக்கு தகுந்த அளவில் பலன்கள் வந்து யோகங்கள் வந்து நடைபெறுன்றதை கூறி மீண்டும் வந்து இந்த சிற்றுரையை முடிச்சுக்கிறாங்க. அடுத்த ஒரு நல்லதொரு பதிவில் சந்திக்கலாங்க. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.